ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். என்னோட டீச்சர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உங்களோட கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது அதனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளுங்க, அதாவது சாப்பிடுங்க. நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பாடு உள்ளே போகி டைஜஷன் ஆகி அப்புறம் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தின் மூலியமாக போன்ஸ்க்கு, மசில்ஸ்க்கு மற்றும் உள்ள இன்னர் ஆர்கன்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லைங்களா? அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சாப்பிடணும், அது நம்ம இருதயத்துக்குள்ளே போகணும், அது கிரியை செய்யணும், நம்மளுடைய எல்லா வாழ்க்கையின் பகுதிக்கும் அது நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கும், நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சும்மா ரீட் பண்ணாதீங்க, அந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க, உள்வாங்குங்க, சாப்பிடுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22. ஒரே ஒரு லைன் வசனம் தான், ரொம்ப ஈஸி. வாங்க சொல்லலாம் வாங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22. இன்னொரு முறை சொல்லாங்களா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22. வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தவறாக போயிட்டுருக்கோ அதை நிறுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுறீங்க. பைபிள் நமக்கு அதுதான் சொல்லித்தருது. ஒருவேளை இந்த காரியத்தை நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படி நிறைய கேள்விகள் இருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். நாம் பண்ணுறது ரைட்டா தப்பா? கர்த்தர் உங்களோடு கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், இது ரைட், இது ராங், இதில் இத்தனை % ரைட் இருக்குது, இத்தனை % ராங் இருக்குது, எல்லாத்தையும் தெளிவாக ஆண்டவர் சொல்லுவார். அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை விட்டு விலகிருங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.